அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான், அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புவைத்தானே பார்க்க. அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார். அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சுருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். மக்களே, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாயன் மயம் சேனலை நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ 12 ராசிக்கான சிறப்பு தெய்வம் மற்றும் சிறப்பு ஆலயங்கள் வழிபாடு பற்றி நமக்கு குருஜி சொல்ல போகிறார். குருஜி, இப்போ குரு பயிற்சியில் மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை சிறப்பாக வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? அருமையான கேள்வி. இதில் இந்த நீங்கள் கேட்குற கேள்வியில் உங்கள் ஆதங்கம் வெளிப்படுது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2026 குரு பயிற்சி நாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2026 3 கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம். ஏற்கனவே சனி பயிற்சி நம்மை விட்டு நகர்ந்து விட்டது. வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் வருகிறார். எப்படி வர்றாருன்னா
பலம் வாய்ந்து உச்சம் பெற்று வருகின்றார். கடகராசியில் அவர் உச்சம் பெற்று வருகின்றார். கடகம் யாருடைய இடம்? மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனிடம். அதை விட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நான் சொல்லலைங்க. ஜூன் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சியாகின்றார். கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். எல்லோரும் இந்த கடககுரு அற்புதம் தரும், ஜாக்பாட் விடும், கோடி கோடியாக கொட்டுவோம் என்கின்றார்கள். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு சந்திரனுக்கு சில சங்கடமான சில நிகழ்வுகள் நடந்ததாகத்தான் புராணங்கள் சொல்கின்றன. அந்த வகையில் அவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து தன்னுடைய பார்வையாக 3, 7, 5 பார்க்கின்றார். சரி, இந்த 3, 5, 7 பார்க்கின்ற அந்த அவர்கள் மட்டும்தான் நல்லா இருப்பாங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் தீருமா? அவங்களுக்கு மட்டும்தான் விடிவு காலமா? என் வாழ்வு என்ன என்று தானே அந்த சகோதரி கேட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பலம் தேவை. தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். இந்த 3 பலமும் இணைந்தது தான், இந்த 3 சக்தியும் இணைந்தது தான் ஜோதிடம். இதில் ஒன்று குறைஞ்சா கூட தடுமாறி போகின்றோம், கலங்கி போகின்றோம். அந்த வகையில் ஒரு அருமையான ஆலயம் சோழி பிரசனத்தில் நான் பார்த்தவருக்கு ரிஷபராசிக்கு ஒரு அருமையான ஆலயம் இருக்கின்றது. அதாவது குரு சொல்லுவார் அல்லவா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ. அதே நேரத்தில் உருவாய், அருவாய், உள்ளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. இந்த குரு பயிற்சியில் 2024 கிட்டத்தட்ட 1.5 வருட காலம். கவலைப்படாதீங்க, சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3ல் தைரிய குருவாக இருக்கின்றார். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சரிங்க, அவன் இழப்பது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் அதை பெறுவதற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும். அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தருவது தெய்வமாக இருந்து விட்டார். அந்த வகையில் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம் முருகன் தான். கொளஞ்சியப்பர் கோயில்னு பேர். விருதாச்சலத்திலிருந்து சேலம் போகின்ற இடையில் அடர்ந்த ஒரு கொளஞ்சி மரங்கள் நிறைந்த ஒரு வனம். அந்த வனத்திலே முருகன் மூலவராக எழுந்திருக்கிறார். அற்புதமான ஆலயம் திரு கொளஞ்சியப்பர் ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு பிராதுதான். என் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டேன், என் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்றெல்லாம் கலங்கி நிற்பவர்களும் கண்ணீர் சிம்பவரும் இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய ஒரு கடிதத்தில் உங்களுடைய குறைகளை எழுதி முருகா என் வாழ்வை மாற்று என்று சொல்வதற்கு சரியான நேரம் இந்த குரு பயிற்சி தான். இந்த மிதுனத்திலிருந்து கடகம் வந்த குரு பயிற்சி, அந்த கடகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதே ஜூன் மாதம் 8ஆம் தேதி அசுரகுருவும் வருகின்றார். 1க்கு 2 குரு ஒரு இடத்தில் தங்குகின்றார்கள். தங்குகின்ற இடம் சந்திரனுடைய மனோகர இடம். கொளஞ்சியப்புர ஆலயம் செல்லுங்கள். அந்த ஆலயத்தில் இருக்கின்ற முருகனை மனமுருக வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சேவல் வாங்குங்க, தலையை சுத்துங்க 3 முறை வழிபாடுங்க. நானும் என் குடும்பம் நிம்மதியாக வாழ, சந்தோஷமாக வாழ, இந்த குரு பயிற்சி எனக்கு வாழ்வருவாய் என்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சேவலை அந்த கோவிலில் விட்டு விடுவீர்களானால் கவலை மட்டுமல்ல, கண்ணீர் மட்டுமல்ல, துன்பம் மட்டுமல்ல, துயரம் மட்டுமல்ல, வேதனை மட்டுமல்ல, அத்தனையும் நம்ம விட்டு நகர்ந்து நிம்மதி. 2026 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தொழில் ரீதியாக மன ரீதியாக நன்மையை தரும்.